ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாமிலா கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு டோனட் ரெசிபி வந்து எப்படி பர்ஃபெக்டாக சூப்பராக சாஃப்டாக ரெடி பண்ணலான்னு நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டோனட் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு 1 கப்பு வெதுவெதுப்பான பால் எடுத்துருக்கிறேன். இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுகரும் வெதுவெதுப்பான பால்லையும் தான் இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ இதை வந்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் வந்துட்டு இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி நல்லா வந்து நுரைச்சி பொங்கி வரும். அடுத்ததாக வந்துட்டு நான் வந்து ஒரு 2 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதோடு வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்து பொடி பண்ணி இதோடு வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்துட்டு நம்ம அந்த ஈஸ்டெல்லாம் வந்து நல்லா பொங்கி வந்தாச்சு. அந்த ஈஸ்டையும் பால் மிக்ஸையும் இதோடு வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்துட்டு நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு முட்டையும் வந்து சேர்த்துக்கிறேன். முட்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த ஃபுட் ப்ராசஸரில் போட்டு தான் நான் இன்றைக்கி இந்த மாவை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வந்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்க போகிறேன். ஃபுட் ப்ராசஸர் இல்லாதவங்க சும்மா கையால் நல்லா வந்து இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இது இருக்கிறதுனால இதில் போட்டு வந்து இந்த மாவை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்தால் போதும். மாவு நல்லா வந்து பிசையணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து இந்த டோனட் வந்து சாஃப்டாக கிடைக்கும். எனக்கு வந்துட்டு என்றைக்கும் பண்ணுற டோனட்டை விடைக்கும் இன்றைக்கி வந்து இந்த ஃபுட் ப்ராசஸரில் பண்ண டோனட் வந்து ரொம்பவே சாஃப்டாக வந்து எனக்கு கிடச்சிது. மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து பிசைஞ்சு கிடச்சிருக்குதுன்னு. இந்த மாவு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக இருக்காது, கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும், கையிலெல்லாம் ஒட்டி பிடிக்கும். அதனால் லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை வந்துட்டு நல்லா லைட்டாக பிசைஞ்சிட்டு உருட்டி எடுத்து ஒரு பவுலில் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இது வந்துட்டு 1.5 மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா நல்லா வந்துட்டு டபுள் ஆகி நல்லா வந்து உப்பி வந்திருக்கும். இதை வந்துட்டு எடுத்து லைட்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்ச மாவை ஒரு ரோல் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு கத்தி எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைன்னா வந்து கத்தியில் வந்து இந்த மாவு வந்து ஒட்டி பிடிக்கும். ஒரே அளவில் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்துட்டு நான் இப்போ வந்து பால் மாதிரி ஒரு உருண்டை வடிவில் நான் பால் மாதிரி எடுத்துக்க போகிறேன். கிராக் எதுவும் இல்லாமல் ஒரு பால் ஷேப்பில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். கிராக் எதுவும் இல்லாமல் நம்ம இதில் உருண்டை பிடிச்சி எடுத்தால் தான் நமக்கு டோனட் வந்து கிராக் எதுவும் இல்லாமல் ஈவனாக நீட்டாக கிடைக்கும். இது மாதிரி இல்லாமல் இந்த மாவை வந்துட்டு சப்பாத்தி ரோலர் வச்சுட்டு நம்ம நல்லா பரத்திட்டு ஓரளவுக்கு திக்காக பரத்திட்டு சின்ன மூடியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு குட்டி பாத்திரம் எதுவும் வச்சுட்டு நம்ம வந்து டோனட்டுக்கு தேவையான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சென்டரில் வந்து அந்த ஓட்டை வர்றதுக்கு நாசில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த உருண்டையை வந்துட்டு வடை மாதிரி நான் இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுக்கிறேன். மொத்தமாக வந்துட்டு நான் வந்து இதில் வந்து 7 டோனட் வந்து இதில் வந்து ரெடி பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறமா அந்த சென்டரில் வந்து நாசில் போட்டு ஓட்டை போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மாவு மீதி வரதை எடுத்துகிட்டு எல்லா மாவையும் சேர்த்து ஒரு டோனட் கூட வந்து ரெடி பண்ணி எடுத்தேன். மொத்தமாக அப்படி எனக்கு 8 டோனட் கிடச்சிது. பாருங்கள், சென்டரில் இந்த மாதிரி நாசில் வச்சு நம்ம கேக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கான இந்த நாசில் வச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கிறேன். நாசில் இல்லாதவங்க ஏதாவது சின்னதாக ஏதாவது ஒரு பொருள் வச்சுட்டு இந்த மாதிரி சென்டரில் ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மீதி வந்து இந்த சென்டரில் வந்து மாவெல்லாம் எடுத்து ஒரு டோனட் கூட ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு எண்ணெய் இப்போ சூடு பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா நான் இப்போ 2 டோனட்டாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து உள்ளே எல்லாம் நல்லா வந்துட்டு
நமக்கு வெந்து கிடைக்கும். இல்லைன்னா வெளியே மட்டுமே வந்துட்டு வந்து ஃப்ரை ஆகிட்டு உள்ளே எல்லாம் பச்சையாக இருக்கும். அதனால் வந்துட்டு ஒரு லோலேருந்து மீடியம் டு லோ போட்டு தான் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஃப்ரை ஆயாச்சு, ஒரு பொன்னிறமாக வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 3 டோனட்டை போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்படி வந்து எல்லா டோனட்டும் ஃப்ரை ஆகி கிடச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இன்றைக்கி ஒயிட் காம்பவுண்டும் மில்க் காம்பவுண்டும் அவனில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அவன் இல்லாதவங்க டபுள் பாயில் மெத்தடில் கூட மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் பாயில் மெத்தட்னால் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அது மேலே இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் வந்துட்டு நம்ம வந்து இந்த சாக்லேட்டை எந்த காம்பவுண்டு, மில்க் காம்பவுண்ட்னா மில்க் காம்பவுண்டு, டார்க் காம்பவுண்ட்னா டார்க் காம்பவுண்டு எது எடுக்கிறோமோ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து ஃப்ளேமை வந்துட்டு லோவில் வச்சு அதோட அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணியோட ஆவி மட்டும்தான் நம்ம மேலே உள்ள அந்த சாக்லேட் பாத்திரத்தில் அடிக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம சாக்லேட்டை கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா சாக்லேட்டை ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கொடுத்துட்டு மிக்ஸ் ஆன உடனே நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்படி தான் வந்து டபுள் பாயில் மெத்தடில் நம்ம வந்துட்டு சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த சாக்லேட்டில் எல்லா டோனட்டையும் டிப் பண்ணி எடுத்துட்டேன். நமக்கு வந்து முதல்ல வந்து சாக்லேட் டிப் பண்ணும்போது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். நம்ம லைட்டாக வந்து இந்த டோனட்டை எடுத்து லைட்டாக தட்டி விடணும். அந்த நம்ம எந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறோமோ அந்த பிளேட்டில் எடுத்து லைட்டாக தட்டி விட்டோன்னா இந்த மாதிரி ஈவனாக நீட்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். அடுத்ததாக வந்துட்டு நான் வந்து இதில் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு விட்டுக்கிறேன். கொஞ்சமாக கோல்டன் சுகர் பீட்ஸும் ஒயிட் சுகர் பீட்ஸும் தான் இதில் போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு டோனட்டோட வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ 2 டோனட் வந்து இது செய்யும்போதே வந்து காலி ஆயாச்சு. மீதி உள்ள டோனட்டை தான் நான் இப்போ வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ உங்களுக்கும் இந்த டோனட் ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.